பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது நீரு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில்ங்க ஒரு வீரப்பன்றவர் இங்கே அவர் கோரில் வந்து யாருக்குன்னு கல் உடைச்சிக்கிட்டார் வேலை செஞ்சுக்கிற அப்படியே வீரப்பன்றவர் இது சத்தமாக சொல்லுங்கள் மெட்ராஸுக்காரன் அந்த வேலை செஞ்சுக்கிற அப்படி நான் பக்கத்து கோயிலில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு டிரைவராக எந்த வேணும் வண்டி ஓட்டுவேன் நான் இங்கேருந்துலாம் எந்த ஓனர் கூப்பிட்டாலும் அந்த ஓனர் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன் கடைக்கு திருவக்கரைக்காக கடைக்கு கறக்குறதுக்கு போயிருந்தேன் அப்புறம் அவர் என்ன 2 நாள் தான் எனக்கு பழக்க வழக்கம் இருந்தாலும் அவன் தண்ணியை வந்து கல் உடைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு தண்ணியை சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு போனான்றது அது நம்மளுக்கு தெரியாது நான் திருவக்கரைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது என்னை பார்த்தா அப்படி வழியில் இந்த மாதிரி ஒரு சமட்டி ஒன்று இருக்குது நான் உடைக்கிற சமட்டி தான் எனக்கு வந்து இங்கே யாரும் பழக்க வழக்கம் இல்லை நானும் திருவக்கரையில் கூட கேட்டு பார்த்து யாரும் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 300 ரூபா வாங்கி கொடு நான் ஊருக்கு சேலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என் ஊரில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்தளவுக்கு அந்த டேஞ்சராக தான் இருந்தான் இருந்தால் பார்க்கறதுக்கு சரி நான் உண்மையை நம்பி தானே சொல்கிறான் அவன் பொருளாக தானே இருக்கான் அப்படின்னு சரி வாப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு வந்து உண்மைதான் கூப்பிட்டு வந்து இந்த பக்கத்துலேயே வீட்டில் ஒரு 300 வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டேன் நான் வச்சுக்கப்போ எப்போ நான் கொடுத்துட்டு கூட வாங்கிக்க உன் பொருள் தானே கொடுத்துட்டு கூட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து வாங்கி சோப்பு அவனே தான் கையில் வாங்கிட்டான். அவர் பேர் நான் தெரியும் வீரப்பன். அவர் பேர் வீரப்பன். உங்கள் பேர்? என் பேர் வெள்ளை. வெள்ளை. அவர் ரெண்டு பேரும் வந்தோம். வந்துட்டு மறுக்க என்ன பண்ணோம், சரி நானும் ஒரு 10 20 சரி அன்றைக்கி லீவ் போட்டேன், வேலைக்கு போகல. எங்கள் வீட்டம்மா மலைக்கு வேலைக்கு போகுது. சரி நம்ம சும்மா தான் இருக்கிறோம். மறுபடியும் ஒரு 7 5 6 6:30 மறுபடியும் கடைக்கு போகணும், திருவக்கரைக்கு போகணும். அங்கேருந்து போய் கடையில் உட்காந்துருந்தோம். அப்படி உட்காந்து பேசிட்டு வேற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். அப்புறம் அங்கேருந்து ஒரு அந்த ஆள் ஒரு மேஸ்திரி வந்து துறைக்கிட்ட வேலை செய்கிற மேஸ்திரி ஒரு ஆள், அவன்கிட்ட யாரோ வெள்ளையன்னா சம்பளத்துக்கு விட்டான், அக்கா சம்பளத்துக்கு விட்டான், 2 பேர் தான் விற்றாங்க, முதல்ல அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு போய் இங்கே உள்ள யாரும் அவங்க மேஸ்திரி சொல்லி எனக்கு அங்கேருந்து திருவக்கரையிலேருந்து 2 பேர்த்தையும் ஆட்டோவில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெள்ளையனா விற்றுருப்பாங்க நாட்டுக்கு 2 பேர். துறைன்றவர் யார்? துறைன்றவர் யார்? துறை அவர் தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு டிஎஸ்பி ஓனர். டிஎஸ்பி ஓனர் அது துறை பேர் துறை. சரி ஓகே. அவர் வந்துட்டு அவர் வந்தோடனே அந்த இடத்துல எங்கள் அக்கா வீடு எங்கள் அம்மா வீடு போட்டு வர மாதிரி. சரி வந்தவுடனே அந்த மாதிரி தட்டி மூங்கல் காம்பு எடுத்த உடனே ஏண்டா சமைச்சு எடுத்து இல்லை ஒன்றரை நான் வச்சிருக்கிறேன் கொடுத்துட்றேன், நாங்களாம் எடுக்கலாம், அந்த ஆள் தான் உனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல 4 அடி விட்டுறேன். தடியெல்லாம் அடிச்சிட்டா? டெய்லியும் அடிச்சிட்டேன். அடித்து அதே இடத்துல மயக்கம் போட்டு கொடுக்குறேன். பசி நேரம் வரைக்கும் காலையில் சாப்பிட்டு வரைக்கும் அப்படியே என்னால் ஒன்றும் முடியல. நாளைக்கு ஓடுறதுக்கு முடியாது இல்லை, நம்ம இந்த இடத்துல இருக்கிற எப்படி ஓடுவேன். அவன் என்ன பண்ணால் என்னை அடிக்கிறது போட்டு அந்த அளவுக்கு வந்து ஓட்டிருக்கிறான். அவர் யார்? அந்த வீரப்பன்றவன் என் கூட வந்தானே, அவன் என்ன அடிக்கிறது பார்த்து அவனை அடிச்சிருவானா ஓட்டிருக்கிறான். ஓகே. நான் அந்த அடியிலே நான் இங்கே. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் வீரப்பன்? அது என்ன ஊர்னு தாம்பரமா வந்து. ஆனால் இங்கே தான் இருக்காரு. ஆனால் இங்கே தான் இருந்தான், அந்த டைமில் தான் இருந்தான். இங்கே தான் இருக்கு இப்போ. அவன் போயிட்டான். இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சவொடனே போயிட்டான். சரி ஓகே ஓகே. அதுமாதிரி சொல்கிறேன் இருங்க. அதுமாதிரி என்ன அடிச்சு போட்டு என் அக்கோட்டில் இருந்த டிவி, எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்த டிவி, எங்கள் மாமியார் வீட்டில் இருந்த மச்சனை வண்டி டிவி ஷாம்பு ஒன்று, அந்த மாதிரி இன்னும் கேஸ் ஒன்று, அப்புறம் சம்டி அவர் எங்கள் அண்ணன் உடைக்கிற சம்டி ஒன்று, எல்லாம் தூக்கி காரில் வச்சு பசங்க கூப்பிட்டு அவங்க பசங்க கூப்பிட்டு துறை பசங்க கூப்பிட்டு காரில் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். எல்லாம் எடுத்து எல்லாம் கேட்க போனோடனே எங்கள் அக்காவும் என் மாமாவும் கேட்டுக்கிறாங்க, மாமியார் மாமாவும் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆளு ஒரு அடி விட்டுக்கிறாங்க.
மறுபடியும் தானே பண்ணாங்க மாதிரி அவங்கள ஒரு அடி விட்டோன்னா அவங்க பயந்துட்டாங்க. சரி நம்மளே அடிச்சுட்டு வந்துட்டு அவங்க பயந்துட்டு பேசாமல் விட்டாங்க. எடுத்துக்கொண்டு வச்சுட்டு உடனே அந்த வீரப்பனையும் பிடிச்சாந்துட்டாங்க. அவனுக்கு ஓடினோடனே பிடிச்சாந்துட்டாங்க. பிடிச்சி 2 பேர்த்தையும் அடித்து பைக்கில் ஒரு மோட்டர் சைக்கிள் 2 வீலரில் அங்கே கோரிக்கை மலை கோரிக்கை தோற பாறையை போய் எடுத்துனாங்க. கல் கோரிக்கை இட்டு போய் உட்காரான்னாங்க. உட்காருன்னா அப்படி உட்கார 2-3 அடி விழுந்துனே இருக்குது. கட்டையில் விழுந்துனே இருக்குது. அப்புறம் சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் இது மலம் இது வெளியே இருக்குமே அதை போய் விளையாடான்னு சொல்லி என்கிட்ட ஒரு மட்டை மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு எனக்கு கூட ஆள் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பக்கமாக போய் அழுட்டு வாடா அப்படின்னு. சரி நான் போனேன் அந்த பக்கம். அவரு கூட ஒரு பையன் எடுத்து போனேன். அங்கே இல்லை. அப்புறமேல போட்டு நான் மறுபடியும் வந்து இந்த மாட்டையை போட்டு வந்து உட்காந்துட்டேன். உட்கார்றேன்னாரு உட்காந்துட்டேன். அப்புறமேல என்ன பண்ணுகிறாரு, ஒரு 2 பசங்களை கூப்பிட்டுக்கிறாரு. பசங்க யாருன்னு தெரியல. அந்த நானும் கொஞ்சம் தண்ணி நான் உட்காந்துட்டு கிடக்குற மயக்கத்தில். அப்புறம் 2 பசங்களை விட்டு கூப்பிட்டுக்கிறாரு. சின்ன பசங்களை போய் ஆயிருங்கடான்னு வெளியிருங்கடா அப்படின்னு சொல்லி மேட்டிக்கிறாரு. அந்த பசங்க மேலே போய் ஓட்டுருக்குது. அப்புறம் இவரே போய் மரவா போய் வெளியே இருந்து கொஞ்சம் அப்புறம் அக்கம் பக்கத்துலாம் அந்த வீரப்பன்றவனை கையோட கூட்டிகிட்டு போய் அவனை சட்டி எடுத்த சொல்லி இந்த 2 பசங்களை யாருன்னு தெரியல கையில் கூட்டிட்டு ஒரு சட்டி ஒன்று சின்ன சட்டி எடுத்து வந்து அதில் நிறைய அள்ளி போட்டு எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அந்த வீரப்பன்றவனை தான் அள்ளி போட்டுக்கிறாங்க கையிலே. அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நான் அப்படியே மயக்கத்தில் படுத்து கிடக்குறேன். எந்திரிக்கிறேன் படுக்கிறேன். அப்புறமேல மரவில் வந்து அள்ளிட்டு வந்தாங்க. அள்ளிட்டு வந்தோடனே வச்சாங்க. வச்ச உடனே தின்றா பசி நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி 2 அடி விட்டு சேர்த்து மறுபடியும் அடியில் இப்போ கை வச்சு ஆள்றது எப்படி தான் நம்ம எவ்வளோ இருந்தாலும் மனம் வராதுல்ல. அப்படியே கண் தண்ணி விட்டுக்கினேன். அதை அள்ள கை வைக்கிறேன். கை வச்சு இப்படி அப்படிங்கிற ஆள்றதுக்காரனா மறுபடியும் அடி விழுவுது. தின்றான்னு அப்புறம் 2-3 காய் அள்ளி வாயில் சாப்பிட்டு ஒரு கேமரா செல்லு கேமரா வச்சுன்னு மலையில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பாருங்க வாங்க வந்து பாருங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டதை வந்து ஒரு கேமரா எடுக்கிறாரு. மலையில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறீங்களா நிறுத்திட்டாரு. வேலையை நிறுத்தி வாங்கடான்னு மேலே வந்து வர சொல்கிறாரு. எல்லாத்தையும் வர சொல்லி வேடி பார்க்குறான். மலையே சுற்றி வேடி பார்க்குறான். அவன் எதிர்த்து ஏதாவது கேட்கறதுக்கு யாருமே கேட்டால் அவங்கள அடி. அப்புறம் 2 ஒரு ஆள் முடிச்சாரு. அப்புறமேல சொன்னோடனே நான் சரி சும்மா தான் மேட்டர் அடிக்கிறாரு அப்படின்னு தான் இருக்கிறேன் நான் அது வரைக்குமே. அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது தான் எனக்கு 2-3 வாரம் அள்ளி எனக்கு சாப்பிட்டு தான் விட்டாரு. அடியில் இப்படி வச்சு நான் முழுங்கடான்னு சொல்லி அடித்தார். தொண்டையில் வச்சுன்னு முழுங்குறே இல்லைன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்படி கிடுக்குன்னு தொண்டையில் அடிச்சாரா பின்னாடி அடிச்சாரா? முன்னாடி முதுகுல அடிக்கும் போது என்ன எத்தனை அடி தாங்க ஒரு மனுஷன்? என் உடம்பு என்ன இருக்குது கட்டையிலே உலக பெரிய கட்டையில் அடிச்சு அம்மா அடி தாங்க. அப்புறம் சரி அடி பொறுக்க முடியல. இனிமேல் அடிச்சா கூட கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாரம் சாப்பிட்டேன். அப்புறமேலு வேறு வழி இல்லையா. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளையும் அவனுங்க அடித்து அவனையும் சாப்பிட வச்சார். அந்த வீரப்பன்றவன் அவரும் சாப்பிட்டாரா? அவர் 2 பேருமே நான் சாப்பிட்டது கூட அந்த ஆளும் அள்ளி இழுத்துனான். அவரும் சாப்பிட்டாரா? அள்ளி இழுத்துனா அடி விழுவுது. அவர் மேலே சொல்லிட்டு அதோட என்னை அடிச்சு விட்டு அந்த ஆள் சாப்பிட்டோன்னு அவன் எதிர்த்து இப்போ ஓட்டான். ஒன்றும் போனோம் தான். அப்புறம் நானும் அதே இடத்துல இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியல. அப்புறம் அந்த சட்டி அந்த இதில் சட்டியை அதை சாப்பிடத்த நாங்கள் துணை எடுத்து கொண்டு போய் அந்த ஏரிக்கிற ஓரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி தடி மாட்டினேன். அப்படி நான் எடுத்து போட்டு அப்படியே எனக்கு அதிலேருந்தே அதில் ஒரு மாதிரி ஆகி போச்சு. எனக்கு சட்டி போட்டதெல்லாம் இருக்குது. நாங்கள் அது எடுத்து தண்ணியில் கிடச்சிட்டேன். அப்படி ஓரமாக கிடச்சினா எங்கே இருக்குன்னு தெரியல. சரி அப்புறம் எடுத்து கிடச்சி அதே இடத்துல ஒரு 2 மணி நேரம் மயக்கமாக என்னால் முடியல, எந்திரிக்க முடியல. எங்கள் வீட்டு அம்மாவும் பக்கத்தில் இருக்குது. இது இருந்தோடனே உங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றதுக்கு வரணும் எங்கள் வீட்டுக்காரி ஒரு அடி விட்டுக்கிறேன். அடி விட்டு ததான் வீட்டு வந்து இது இப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் நம்ம கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு திரும்பி இருக்குது. திரும்பிட்டு கண் தண்ணி விட்டுன்னு திரும்பி அழுகுது. அழுத உடனே பாருன்னு சொல்லி திருப்பி தந்து இது பார்க்க சொல்லி எனக்கு சாப்பிட வைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இது நடந்த இடம் இது அது உள்ளே ஒரு பரலாங்க உள்ளே போகணுங்க. உள்ளே போகணும். இது உள்ளாத போகணுமா? இது உள்ளாத இந்த வழியாக உங்கள் வழியாக துறை பாறை எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. எத்தனை பேர் துறைன்றது யார்? அவர் அதுதான் ஓனர். இந்த கல்குவாரியோடைய ஓனரா? என்னை அடிச்சு திருவக்கரோடைய கல்குவாரியோடைய ஓனர். கல்குவாரியோடைய ஓனர் டிஎஸ்பி துறைன்னா தான் தெரியும். டிஎஸ்பி துறைனா தான் தெரியுமா? அப்புறமேல சரின்ட்டு நான் எடுத்து போட்டு அதோட எங்காவது முடிஞ்சு போச்சு. அப்புறமா எழுந்திரிச்சு மத்தியானம் வந்து சாயங்காலம் வீட்டை வந்து எட்டி பார்த்தேன். எனக்கு 6 மூஞ்சிலே முடிக்க முடியல என்னால். அப்படியே ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிடுச்சு.
அதுதான் அப்படியே எங்கே தான் போகணும் தெரியல 2 நாள் போய் இது நடந்த டேட் சொல்லுங்க, என்ன நாள் என்ன கிழமை? அதான் போனோம் 31 தேதி 31 தேதி ஜனவரியா? ஜனவரி அதான் ஓகே ஓகே. ஜனவரி 31 தேதி. அப்படியா? ஆமாங்க. செவ்வாய்க்கிழமை நடந்தது. காலையில 9 மணி வரைக்கும் நடக்குது. சரி. 9 மணிக்கெல்லாம் முடிச்சு எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் முடிச்சுட்டு நான் விட்டேன் அந்த மாதிரி எங்கே போட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதோட 2 மணி நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சிருமா யாரும் வந்து ஏன்னா செத்தரலாம் இனிமேல் உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு நான் பாட்டில் கிளம்பி பைத்திக்கிற மாதிரி அப்படியே அப்படி போய் சாகுதப்பில் கடந்து 2 நாள் ஒரு நாள் கடந்துட்டு சோறு தண்ணி கோடல அப்படியே கடந்து அப்படியே ஒரு லாரி பிடிச்சி சேலம் வரைக்கும் போயிட்டேன். எங்கள் ஊர் பக்கமாக போயெல்லாம். சொந்த ஊர் உங்களுக்கு சேலமா? சொந்த ஊர் சேலம். இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது? நாங்கள் வந்து 40 வருஷமாக இருக்கிறோம். அப்பா அம்மா காலத்துல இங்கே வந்துட்டோம். ஆனால் சொந்த ஊர்னா சேலத்தில் உங்களுக்கான வீடு எல்லாமே பூர்வீக சொத்தெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி சேலம் போனீங்க? அங்கே எங்கள் அக்கா சொந்த பந்தம் இருக்குது. அக்கா தான். இப்போ அங்கே போயிட்டு அங்கே போகலான்னு போனது அங்கேயும் போகல. நான் போகிறதுக்கு எனக்கு மனசுக்கு பிடிக்கல. இந்த பெசிமெல்லாம் கேட்டாக்கா இன்னும் அவங்களும் கேவலமாயிருமே. இதோட எங்கன்னா அப்படி எங்கன்னா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு 2-3 நாள் அப்படி யார் விட்டுனா அப்படி கஞ்சி ஒரு கொஞ்சம் கஞ்சி கொடுங்க குடிச்சிட்டு அப்படியே சுற்றி கிடந்தேன். 3-4 நாள் ஆகி போச்சு. சரி. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இது மேலே உடம்பும் தாங்கலை. இது மேலே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என்னை 3 நாளாக தேடுறாங்க. எங்கள் சேலம் தேடுறாங்க. எங்கே போனான்னு என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு தேடுறாங்க. தேடும்போது அப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. இந்த நடந்தது எங்கள் வீட்டு அம்மா கேஸ் கொடுத்ததெல்லாம் நான் வந்ததுக்கு முறை தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அது மாதிரி இது எங்கள் வீட்டு அம்மா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இவர் ஊருக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி கேஸு மற்றது எல்லாமே நீங்கள் அதாவது தெரியப்படுத்துறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதெல்லாம் நீங்கள் தானே? சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. எதில் தான் நடந்தது. ஓகே. மலையிலேருந்து அங்கேருந்து வந்ததுங்க. கொஞ்சம் சத்தம் ஊர் தான். காலையிலங்காட்டி ஒரு 6:30 மணி இருக்கும். 31 தேதி செவ்வாய்க்கிழமை 6:30 மணிக்கு இங்கேருந்து மலைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் வேலைக்கு போகிறேன். இவர் வண்டிக்கு போவாரான்ட்டு பார்த்தா இவர் வண்டிக்கு போகலை. மறுபடியும் அந்த ஆள் சமட்டி 2 பேரும் கொண்டாந்து வச்சாங்க. யார் சமட்டி என்னன்னு கேட்குவேன். இது என்னோட சமட்டி இல்லை பிள்ளாது, அந்த ஆள் கொண்டு வந்துக்கிறான். அவங்க திருவாரூரில் யாரும் தெரிஞ்சிங்கல்ல, அதனால என்னை குத்து கொடுக்க சொன்னான், அதனால கொண்டு வந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நானும் மலை கிளம்பிட்டேன். சரி உங்க சமட்டியாவது இருக்க போது வேற யார் சமட்டியாக இருக்க போகுதுன்னு சொன்னோன்னே அந்த ஆள் அது எப்போ உன் சமட்டி அது வேற யார் சமட்டின்னு இடத்துக்கு ஏங்க அது என்னோட சமட்டிங்க, அது வேறவங்க சமட்டிலாம் கிடையாது, எனக்கு அத்தான் வேலை எங்களுக்கு அப்படின்னா. அப்படி சொல்லக்கிட்டே சரி அவனோட தானே இருந்ததுன்ட்டு நான் மலை கிளம்பி போயிட்டு நான் இப்போ இந்த பக்கமாக போகணும். பக்கமாக போய் ஒரு 2 நாள் லோடு போட்டுட்டு எங்கள் பொண்ணு இப்போ இங்கேருந்து அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்காக அங்கேருந்து வந்தேன். ஒரு 8 மணி இருக்கும் கிளம்பி. 8 மணிக்கு முன்னிட்டே வந்துட்டு நான் வந்து அந்த இடத்துல நிற்கவே எங்கள் வீட்டுக்காரி அந்த தாம்பரத்துக்காரோட வீரப்பனையும் பைக்கில் குறைச்சி கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வரவா நான் போன்றேன், என்ன கூப்பிட்டு வரீங்க எங்கள் வீட்டுக்காரர், என்ன கூப்பிட்டு வரீங்க இவரை கேட்கவும் என்னன்னு கேட்கவும் அதான் காலையில் சமட்டி கொடுத்தாங்களாமா, அந்த சமட்டி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வந்துக்கிறாரு ஓண்டரு அப்படின்னு சொன்னார். சரி அவன் கொடுத்தான், அவன் விற்றுட்டு போனால் அவங்க 300 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படின்ட்டு நான் உடனே அதை பற்றி விசாரிக்கல. எங்கள் பொண்ணை பள்ளிக்கூடம் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி தலைச்சி விட்டுருக்குது. உடனே அனுப்பிச்சி விட்டு நான் போயிட்டு நான் கிளம்பி போய் ஒரு 2 நாள் லோடு போடல. உடனே மலையிலேருந்து என் பொண்ணு வந்துதான். என் பொண்ணு வந்து அப்பா அம்மாவை இன்னொரு ஆளை அப்பாவை இன்னொரு ஆள்லாம் அடிக்கிறாங்க, ஆயாவெல்லாம் அடிக்கிறாங்க, தாத்தாவெல்லாம் அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டுட்டு டிவி வீட்டில் இந்த டெக்கு வண்டி மாமா வண்டி பெரியப்பா வீட்டில் இருந்த டிவி எல்லாம் தூக்கி அவங்க காரை வர வச்சு எல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்கம்மா. போயிட்டாங்க ஓனர் இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம அப்பாவை அடிக்கிறாங்கன்னு சொல்ல நான் வேகமாக முடியாது மலையிலேருந்து கிளம்பி வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து உடனே அடிச்சுக்கிட்டு உடனே 2 பேர்த்தையும் உட்கார வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு துவர வண்டியில் உட்கார சொல்லி இருந்து போனாங்க. பின்னாடி நான் ஓடுறேன் மலைக்கே போயிட்டு அவங்க மலைக்கு அங்கே போய் நான் இவர் கேட்குற ஓனரை இவரு சமட்டி திருடினது அந்த ஆள், அதான் அந்த ஆள் ஏன் சமட்டின்னு ஒத்துக்கிட்டான். அந்த அத்தனை பேர் எதுப்புலையே ஏன் சமட்டின்னு ஒத்துக்கிட்டான். சமட்டி இவங்க எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு சமட்டி அந்த அக்கா தான் சமட்டி எடுத்தாந்து மலையில் கொடுத்துருச்சு. சமட்டி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பிற்பாடும் போட்டுட்டு அடிச்சாரு. போன்ற சமட்டியும் வாங்கிட்டீங்க, வித்தது அவன் சமட்டி தான், அவனே தான். என்ன ஒன்றுனா இவர் கூட்டிகிட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணது தப்பு. நீங்கள் வந்து நீ தப்புன்னீங்களான்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்கள் மலையில் கல் உடச்சி கூட ஏன்டா அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கூட ஒரு வாரத்துக்கு கல் கூட உடச்சி அந்த 1000 ரூபாய் 500 வாங்கிக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி அடிக்காதீங்க. அதையும் மீறி உனக்கு அவர் இந்த மாதிரி மிரட்டணும்னு நினச்சா நீ போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொண்டு போடு, அப்போ தான் இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்கிறதுக்கு நீங்கள் அப்படி கூட செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கேட்கல. நான் கேட்டேன் தான் சொல்லி கேட்டதுக்கு அவர் கேட்கல. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ தூரப்போ அப்படின்ட்டாரு. அதுக்கும் பிற்பாடு அவங்க பசங்களை தான் வண்டியில் எல்லாம் அவங்க பசங்க ஒரு 4 பசங்க வச்சுருக்கிறாரு. எல்லாம் நிறைய பசங்க ஒரு 20 வயசு பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுருக்காரு. வண்டி உடனே கொடுத்து விட்டு டே ஒரு சட்டி எடுத்துகிட்டு வாங்கடா எல்லாரும்
அதுக்கும் பிற்பாடு தான் என்னத்துக்கு கொண்டு சட்டி எடுத்து வர சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு வந்து கம்முன்னு பேசாமல் நின்றுட்டு இருந்தார். உடம்பு கேட்டுக்கிட்டே உடனே சட்டி எடுத்துகிட்டு வந்து பசங்களை இவ்வளோ இருக்கிற பசங்க தான் இருக்குது அந்த பசங்களை கூப்பிட்டு எங்கள் வாங்கடா வெடிக்கிறீங்கடான்னாரு. அந்த பசங்கள்லாம் மிரண்டு போய் இந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கு பூந்து வீட்டுக்கு ஓடியான்னு திரும்பி உடனே உங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்றாருங்கிறது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூப்பிட்றாரு. வாங்கடான்னு. ஏவோட உனக்கு தான் வேலை இல்லை, நீ எல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியறதெல்லாம் நீ இப்படி தான் பண்ணியான்னா உடனே அவங்கள அடிக்கிற மிரட்டுறாரு. உடனே அந்த பசங்க கிளம்பி போயிட்டானுங்க 8 ஆளுங்க கிளம்பி. உடனே சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா அப்படின்ட்டு அவராக போகிறாரு. அத்தனைக்கு நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் அவத்தையும் உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, பேசாமல் முடியல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அங்கேருந்து கிளம்பி போய் சரி இருங்கடா இது நானே இந்த தாண்டா சரி வரும் பழக்குது ஒன்றுலாம் எவனும் வரமாட்டான்ட்டு அவராக போய் பள்ளத்தில் இறங்கி அவராக போய் உட்காந்து இப்படி தலை எனக்கு தெரியுது உட்கார்றாரு குழியில். அவராக உட்காந்து இருந்துட்டு போய் பக்கத்தில் ஏரி தண்ணி அதே இடத்த வாங்க இப்போ காட்டுறேன் நான். ஏரியில் போய் பக்கத்தில் உட்காந்து கால் கழுவிட்டு வந்து மேலே வந்தார். தட்டி கையில் வச்சுக்கிட்டே தெரியற இவ்வளோ படி தட்டி நல்லா இவ்வளோ தண்டி கூப்பிட்டு அந்த தாம்பரத்துக்காராளோட வரைச்சி வாடான்னு சொல்லி அந்த ஆள் தான் சட்டி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அள்ளி கையால் போட்டு கொண்டாந்து திட்டு மேலே வச்சுட்டு மறுபடியும் போய் அந்த ஆள் கை கழுவின்னு வரான். கை கழுவின்னு வந்து இதெல்லாம் 2 பேர்த்துக்கு உங்களுக்கு சாப்பாடு பத்தாது, இன்னும் இருக்கிறத எடுத்துகிட்டு வேணும்னு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்தாண்டா பழச்சி பட்டு கிடக்கிறதெல்லாம் எல்லாம் பூராத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து 2 பேர்த்தையும் கூட்டுக்கார உட்காந்து இடத்துலையும் வச்சுட்டு வைக்கும்போது பண்ணுற இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது அநியாயம், நீங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் கண்ணோட பார்க்க முடியல அப்படின்ட்டு நான் 2-3 எடுத்து வைக்கும்போது என்னக்கா மொத்தியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ கேட்கவா மாட்டுக்கிற நீ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு அடி அந்த கையில் ஒரு அடி விட்டு தாடையில் ஒரு அடி விட்டு பா வந்து பாரு உங்கள் வீட்டுக்கார சாப்பிட்றத வந்து பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணு இதுக்கு எங்கள் சின்ன பொண்ணு இந்த பொண்ணு பக்கத்துலேயே நின்றுட்டுக்கிறான். அப்படியே 2 பேர்த்தையும் தெங்க வச்சு கொண்டாந்து வைக்காததுக்கு முன்னாடியே அவத்துலேயே அப்பயே அதோட விடலங்க மலையில் இருக்கிற ஆளுங்களை போய் வச்சுட்டு சட்டி வச்சுட்டு மலையில் இருக்கிற ஆளுங்க எங்கள் வாங்க எல்லாம் ஒருத்தன் கல் உடைக்கக்கூடாதுன்னு வாங்கன்னு மலையில் இருக்கிறவங்கள ஒரு 30 பேர் மலையில் கூப்பிட்டு நிற்க வச்சு அவத்துக்குள்ளேயே நிற்க வச்சு வண்டி 4 வண்டி லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி கூட விடலை. அவங்க மலையில் இந்த வண்டியை அந்த டிரைவருங்கெல்லாம் இறக்கி பொம்பளைங்க லோடுக்கு ஏற்றுற பொம்பளைங்க சக்கப்படுற பொம்பளைங்க காலையில் சாப்பாட்டு நேரம் சாப்பிட்ற நேரம் அவங்க போகிறாங்க. 10 சாப்பாடு வாங்கியாந்து வச்சிருக்கிறான் அந்த வர பக்கத்தில் அந்த ஆளுங்களுக்கு 10 சாப்பாடு என் பண்ணுறது சாப்பாட்டையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இந்த காரியம் செய்கிறிய நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் அப்படியே மிருகம் மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே சாப்பாடு பக்கத்துலேயே இருக்குது. ஒருத்தரையும் சாப்பிட விடல அந்த காலையில் காட்டியும் வாங்கடா வந்து சாப்பிட்றத பாருங்கடா அவனுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எண்ணெயும் கூப்பிட்டு அடித்து நிற்க வச்சு அதுக்கு மேலே அள்ளி வாயில் போடுங்க. 2 பேரும் கையை வைக்க மாட்டாங்க. அடி போட்டால் அடிக்கிற அடியில் கையை வைக்கிறாங்க 2 பேரும் அடி பொறுக்க முடியல. இவர் கத்திக்கிட்டே அல்றாரு கையில் வைக்கிறாரு. அந்த ஆளும் அடிக்குங்க. அந்த மெட்ராஸ் தாம்பரத்துக்கார ஆளுக்கு அவனுக்கு நல்லா அடி மனசார முடிச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது. அடி செம்ம அடி அவனுக்குமே. இது முடிச்சுட்டு போயிட்டு பிறகு நீங்கள் எப்படி யாரை பிடிச்சி கரெக்டாக ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் அப்படியே சாப்பிட வச்சு போட்டு அது மாதிரி செல்ஃபோனு அவரோட செல்ஃபோன் எடுத்து எப்படி போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படி ஒழுங்காக அள்ளி போடணுமாங்க. ஒழுங்காக போடலன்னு வச்சுக்கா போட்டோ விழுவாதான் கேமரா. அந்த மாதிரி போட்டோ பிடிச்சான் அந்த ஆளு வர அந்த மாதிரி போட்டோ பிடிக்கிறான். அப்படி அள்ளி போட போட்டோ பிடிச்சி சாப்பிட்டுட்டு 2 பேரும் 4-5 வாலி சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டு இது உடனே மைவிக்கு எடுத்துட்டு வாங்கி எடுத்துட்டு அங்கே விழுந்துக்குச்சு. அப்படியே உடனே அந்த ஆளு ஓடியே போயிட்டான். ஏந்து உட்காரவே இல்லை அவன். இந்த பக்கம் ஏரி பக்கம் பூந்து ஓடினவனே தான் மறுபடியும் வரவே இல்லை ஆள் மறுபடியும். அதோட நானும் என்னால் அங்கே ஒன்றும் முடியல. நான் வாங்கி எடுத்துட்டு மயக்கம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். காலையில் நேரத்தில் பசி நேரத்துக்கு அதுக்கும் நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. உடனே இவர் அவத்தையும் படுத்து கிடந்தார். அதுக்கு மேலே அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. சாயந்தரமா மறுபடியும் வந்தார். வந்து ஒரு 7 மணி இருக்கும். வந்து நின்றுது அப்படி இப்படி நிமிந்தார். ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த ஆள் கூட போவான் தான் இந்த மாதிரிலாம் வருமா, நீ அந்த ஆள் கூட போனதுனால பற்றி அந்த குத்தமாக நம்மளுக்கு அப்படின்னு சொன்னது அதே தான். உடனே அதோட கிளம்பி போனவர் தான் அவர். இங்கே இருந்துட்டு உட்காந்தாரு. கிளம்பி போனவர் தான். அதோட 2வது நானும் போய் எல்லாம் தேடி பார்த்தோம். மறுநாளும் தேடி பார்த்தோம். கிடைக்கல. 3வது நாள் தான் ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. நான் வந்து இவங்களை கூப்பிட்டு எங்கள் மாமா கிட்ட சொல்லி எங்கள் மாமா ரிப்போர்ட் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நல்லா பேசி ஃபோன் பண்ணுற ஒன்றா அவர்கிட்ட தான் எதாக இருந்தாலும் சொல்லுவேன். மாமா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, தூரம் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி லோகுங்கிறவருக்கு மாயவன்ங்கிறவருக்கு கட்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன கட்சியில் அதான் அந்த கம்யூனிஸ்ட் அவர் கூப்பிட்டு விசாரிச்சு என்ன உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். வந்து அப்புறம் அதுக்கு போகிறத பேசி முடிவு பண்ணி அப்புறம் அவர் முத்துக்குமார் சார் வர சொல்லி அப்புறமா நாங்கள் போய் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்.
3 நாள் கழிச்சு. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இல்ல அவருக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோம். அப்புறம் அவருக்கு சொல்லி எந்த போலீஸ் ஸ்டேஷன்? வானூருக்கு. வானூர் தான் போலீஸ் ஸ்டேஷன். வானூருக்கு போய் கொடுத்தோம். எழுதி கொடுக்கும்போது இவர் துவர அங்கே வந்துட்டாரு. நிறைய சொல்லிருப்பாங்களாட்டங்குது. வந்த உடனே வேணாம் அதெல்லாம் கேஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு இதை கேட்டாரு. வேண்டாம் நீ கேட்டல அதே மாதிரி நான் கேட்டனே, நீ கேட்குற மாதிரி அப்போ நான் கேட்டேன்ல, என் பொம்பளை முகத்தை பார்த்துட்டு நீங்கள் விட்டுருக்கலாமல்ல, நான் போங்க தூரமாட்டப்பாங்கன்ட்டு நான் பாட்டுக்கு போனேன். எழுதி கம்ப்ளைண்ட் எழுதினாங்க. உடனே நான் கையில் கூட்டி கேஸ் நானே தான் கொடுத்துட்டு அப்புறம் அவர் என் எதிரிலேயே கூப்பிட்டு விசாரிச்சாங்க. என் எதிரில் கூப்பிட்டு இடிச்சு போட்டு விசாரிச்சாரு. உடனே வந்து ஆமாம் நான் தாங்க தங்க வச்சுருந்தாங்க, நான் செஞ்சு தப்பு தாங்கன்னாரு. என்னடா இதெல்லாம் ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்லி 2 அடி கொடுத்து போலீஸ்கார அப்புறம் வந்து துரை அடிச்சாங்கல்ல, துரை அப்போ ஒத்துக்கிட்டாரு? ஒத்துக்கிட்டாரு. போலீஸ்கார எதிர்க்கே ஒத்துக்கிட்டாரு. செல்போன் 2 வாங்கிட்டாங்க. வாங்கி செல்போன்லயும் போட்டோ பார்த்துட்டு அனுப்பிச்சு உட்கார வச்சாங்க. மதியானம் 2 மணி வரையிலும் நாங்க இங்க இருந்துட்டு நாங்க வந்து இதுக்கு போயிட்டோம். வந்து நடவடிக்கை எடுக்கல மாதிரி தெரியல. உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், அங்க விழுப்புரம் போயிட்டோம். எங்க விழுப்புரத்துக்கு? இதுக்கு கலெக்டர் பார்க்க அவரு தான் எங்களை கூப்பிட்டு போனாரு. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அங்கே போயிட்டீங்க? கலெக்டர் உங்களுக்கு அங்கேயா? விழுப்புரமா? அங்கே போயிட்டு நாங்கள் சாயந்தரம் வரதுக்குள்ள 2 மணிக்கெல்லாம் அந்த செல்போனையும் கொடுத்து துறையை அனுப்பிச்சு விட்டாங்க. ஐயா அப்போ ஆக்ஷன் எதுவும் எடுக்கல? கேஸ் கேஸ் போட்டு உள்ள வைக்கல? அவங்க வைக்கவே இல்லை. வைக்கதே உடனே அனுப்பிச்சு விட்டாங்க. உடனே இவர் மேலே உடனே வந்து முத்துக்குமார் சார் வந்து இவரை மிரட்டி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அவர் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்கார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு அப்புறமா தான் ஒரு 3-4 நாள் தலைமறைவாக இருக்கிறார் துறை. அதுக்கும் பிற்பாடு நாங்கள் வந்து புதிய தலைமுறையில் வந்தாங்க. அங்கேருந்து வந்து அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. பேட்டி எடுத்துகிட்டு போய் அவங்கெல்லாம் பேசி டிவிலெல்லாம் போட்டு அதுக்கு பிற்பாடு போலீஸ்காரெல்லாம் அவங்கெல்லாம் பேசி அதுக்கு பிற்பாடு தான் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணாங்களா? இப்போ யார்? துரைன்ற அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கொண்டு போய் அங்கே இதில் கடலூரில் இருப்பார் பழகிட்டு. இப்போ எங்கே உள்ளே இருக்காரா? ஆள் வெளியே இருக்கானா? உள்ளே தான் இருக்கிறாரு. இப்போ வந்து ஜெயிலில் தான் இருக்காரா? நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? இப்போ ஜெயிலில் தான் இருக்கான் ஆள் அப்படிங்களா? சரி அது இருக்கட்டும். துரை வந்துட்டு காலையில் உங்களை அன்னைக்கு அடித்து கூப்பிட்டு போனார்ல, அப்போ என்னென்ன மாதிரி உங்களை வந்துட்டு திட்டினாரு? திட்டுறதுன்றது ஒரு உங்களை என்ன திட்டு பல மாதிரி திட்டுறாங்க. அதெல்லாம் பேச இது வாயில் வந்து திடீர்னு அடிச்சாரு. அதோட நம்ம இதை உங்களுக்கு இந்த பகுதியில் என்ன என்ன எதுவும் ஒரு ஃபோர்ஸ் பொலிட்டிக்கல் அரசியல் கட்சி எதுவுமே இல்லை இங்கே? எங்களுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துங்க. எங்கள் மாமா தான் அவரு. நாங்கள் விற்கிற வண்டியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அங்கே இருந்தாங்க. நிலமெல்லாம் அங்கே இருந்துச்சு. 20 வருஷமா அந்த இடத்துல இருக்கிற. இப்போ எங்கள் பொண்ணு 18 வயசு கட்டி கொடுத்துட்டோம். இன்னும் எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு கிடையாது, எதுவும் இல்லை. 3 பசங்க எனக்கு. உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு எதுவுமே இல்லை, ஒரு கரண்ட் இல்லை. கரண்ட் இழுக்கிறேன்னு சொல்லி 8000 செலவு பண்ணி இருந்த தலைவர் பணத்தையும் 3400 ரூபா வாங்கினாரு. அதுக்கு ஆதாரமும் கிடையாது, பணமும் கொடுக்கல. அதோட சர்வீஸ் என்னன்னு அதை கண்டிக்கவே இல்லை. கொஞ்சம் 3 வருஷமா விட்டுட்டாரு. எத்தனை வருஷமா உங்களுக்கு வந்து ஓட்டே போடுறது கிடையாது? ஓட்டே இல்லை எங்களுக்கு. எத்தனை வருஷமா? இப்போ தான் 20 வருஷமா இங்கே இருக்கிறேங்க. இப்போ எங்கள் பொண்ணுக்கு 18 வருஷம் ஆகுது. இப்போ நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் குழந்தைங்களா இருந்தேன். இங்கே எல்லாம் எதில் வருவீங்க? இருளரில் வருவீங்களா? எதில் வருவீங்க? இங்கே இருக்கிற வன்னியர் கவுண்டர் அப்படிங்களா? ஏன்னா நாங்கள் திருவுக்கரைக்கு போனோம், அங்கேயும் வன்னியர் கவுண்டர் இருப்பாங்க. அங்கே இல்லையா? அதே தான், நாங்களும் கவுண்டர் தான், அவங்களும் கவுண்டர் தான். இப்போ அவர் துரைன்றவரும் கவுண்டரா? அவரும் அதே தான். நாங்கள் எங்கள் ஜாதியை தான் அவரும். நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களா? தெலுங்குலாம் கிடையாது. பேச்சு சேலத்து பேச்சு எங்களுக்கு அப்படித்தான் இருக்குன்னு சின்ன வயசுலேயே இந்த பொண்ணாட்டம் இதுக்கான சின்ன வயசுல தான் ஊருக்கு வந்து வைக்கிற வண்டிக்கு பேச்சு இதே பேச்சு தான். எங்கள் ஊர் சேலத்து பேச்சா தான் அந்த ஊர் பேச்சே வராது எங்களுக்கு. ஆனால் தெலுங்கு அதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கவங்க பேச்சு சேலத்து பேச்சு 1-2 வார்த்தை தெலுங்கு வந்து அப்போ இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே வன்னியர் தான்? ஆமாம். இல்லை சில பேர் வேற பாதி பேர் வந்து வேறவங்க தான் சொல்கிறோம்ல. ஒட்டரா? இந்த பகுதியில இருக்காங்க ஒட்டரும் இருக்காங்க. 10 பேர் இருக்கிறாங்க ஒட்டருங்க. அவங்க என்ன ஒட்டர்னா என்ன? பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அவங்களுடைய தொழில் என்ன? அவங்களும் கல் உடைக்கிறாங்க. அப்படிங்களா? நீங்களும் வந்தவாசியிலேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒட்டர்ன்றவங்க வந்தவாசியிலேருந்து. எத்தனை குடும்பம் இருக்கும்? அவங்க ஒரு 10 குடும்பம் இருக்கு. 10 குடும்பம். இங்கே நீங்கள் சொல்கிறது நீங்கள் எத்தனை குடும்பம் இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 60 குடும்பம் இருக்குது. வன்னியர் மொத்தம் 70 குடும்பம் இருக்கு. வன்னியருங்களா? 75 குடும்பம் இருக்குது. அந்த 75 குடும்பமும் சேலத்துலேருந்து வந்தவங்க. சேலத்தில் நாங்கள் வந்தவங்க தான். இதே மாதிரி இன்னொரு திட்டு அங்கே இருக்குது. அதே மாதிரி ஏரிமலைன்னு பக்கத்தில் இதே மாதிரி நாங்கள் சேலத்தார் 3 இடம் தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. அந்த நாளையிலேருந்து இங்கே தான் இருக்குது. என்ன கட்டு வந்து 20 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. சேலத்தானுக்கு ஊர் விட்டு ஊர் வந்தவங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ என்னடாங்க அது
அதிகாரம். ஓ இதேதாங்க யாரும் வந்து மிரட்டுறதுக்கு யாரும் கேட்குற அளவுக்கு முடியல, கேட்க முடியல. என்னடா எதை வச்சு நீங்க எதை வச்சு கேட்குறீங்க? எங்களால எதுவும் ஆதாரமா பண்ண முடியல, ஆதாரமா போய் கேட்க முடியல அவங்கள. நாங்க உங்களுக்கும் இங்க ரேஷன் கார்டு இல்ல, அதே போல அங்க அந்த பகுதி அந்த 3 செட்டில்மெண்ட் இருக்குது இல்லையா? ஒரு மினிமே ஒரு 10 கார்டு இருக்குது. 70 குடும்பத்துல ஒரு 10 ரேஷன் கார்டு. அவங்க எப்படி வாங்கினாங்க? அது வந்து ஆரம்பத்துல அப்பயுமே நாங்க எழுதி கொஞ்ச போட்டோம். நாள் இடையில அவங்க ஊருக்கு வராத ஊருக்கு நின்று போச்சு. வராத ரெண்டாவது அட்டையும் வந்ததுமே ரேஷன் அட்டை எழுதி போட்ட வந்ததுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த தலைவர் இந்த மாதிரி சேலத்தார்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு அட்டை கொடுக்க கூடாது. அவங்க இந்த இடத்துல தேர்தலுக்கு தான் பார்க்கணும். இந்த ஊட்டியை எங்களை காலி பண்ண பார்த்தாரு. அப்பதான் முத்துக்குமார் சார் வந்து அவங்க தான் அந்த கட்சியில வந்து சேருங்கம்மான்னு சொல்லி எங்களெல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி அந்த இடத்துலயே எங்களை இருக்கிற மாதிரி செஞ்சது அவங்க தான் வச்சுக்க. எங்களுக்கு இந்த யாராவது தாம்பரத்துக்காரனர் அவரு என்ன, அவரும் வன்னியரா? அவர் என்ன அவர் எந்த ஊர் சேர்ந்தவர்? அவரு மெட்ராஸ் சேர்ந்தவர். உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவர் எப்படி எந்த இதுல? நான் 2 நாள் இப்போ மலையில நான் வண்டி டிரைவர் இல்லைங்க, செக்க ஏற்றும் போது 2 நாள் பழக்கம். நானே கடைக்கு போக 2 நாள் பேசுவாங்க. அவர் இந்த ஊருக்காரர் கிடையாது, அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் கிடையாது. அவர் கிடையவே கிடையாது. அன்னைக்கு மட்டும்தான் அவனை அன்னைக்கு மட்டும்தான் நான் பாக்குறேன். நடந்ததுதான் என்னன்னு விசாரிச்சு கேட்டுக்கலாம். வந்ததுனால தான் அவன் பழக்கம். இப்போ உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் எங்க வாங்குறீங்க? நாங்க வந்து எப்படி ஹாஸ்பிட்டல்ல இல்ல எப்படி கேக்குறீங்க? நீங்க ஜாதி சான்றிதழ் சொல்றீங்களா? இப்போ 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தருவாங்க இல்லையா? சர்டிஃபிகேட்ல சான்றிதழ் அப்படி வந்து இதுமே வாங்கலாம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க வாங்க. பொண்ணுங்க பசங்க பூரா பாண்டிச்சேரியில தான் பிறந்து, கோரிமேடு பாண்டிச்சேரி. அது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுங்க, பிறந்த பதிவு. நான் சொல்றது ஜாதி சான்றிதழ். நீங்க சொல்றீங்க இல்லையா 1 இயர் கவுண்டர், அது போல இவங்க தான் இந்த ஓட்டு இந்த இது மாதிரி கோர் ஓட்டுக்கு வந்து அப்பப்போ அந்த வரி கட்டுறோம்ல, அது மாதிரி கட்டி இவங்க வாங்கி போவாங்க. அது கூட 2-3 வருஷமா இல்ல. இப்போ 2-3 வருஷம் அதுக்கு முன்னாடி சீட்டு வரது சீட்டு கூட கொடுத்து முதல்ல வாங்கி வந்து போவாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு வந்து வாங்குவாங்க வீட்டுக்கு வரி கட்டணும். அதாங்க எங்களுக்கு ஒரு என்ன ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனால் இருக்கிறது 20 வருஷமா. இப்போ நான் 20 வருஷமா இருக்கிறேன். அப்போ என்னோட எங்கள் மாமாலாம் இந்த இடத்துல இப்போ இவருக்கு 40 வயசு ஆகுது. அவர் இங்கே தான் பிறந்தாரு வளர்ந்தாரு. ஆனால் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இப்போ எல்லாம் சின்ன சிம்பிளாக இருந்தது. அதெல்லாம் இப்போ தான் வீடு அதிகமாகி போய் 4 குடும்பம் எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் அதில் இருந்து அப்புறம் வந்து அப்படியே இருக்கிறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேரும். இப்போ அது வரலும் இப்போ 20 நாள் ஆகுது. இப்போ இன்னைக்கு 15-18 நாள் ஆகுது. இது வரலும் நாங்கள் இன்னும் வேலைக்கு போகல. நாங்கள் இன்னும் வேலைக்கு கூட ஒரு ஏன் வேலைக்கு போகல? வேலைக்கு இப்போ இதை பார்த்து நாங்கள் வேலைக்கு போக முடியல. இவரு இந்த மாதிரி இருக்கிறாரு. இப்போ இவர் எந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி போய் வேலை செய்யறது? என்ன ஒரு 3-4 நாள் பெட்டில் இருந்தேன். வேலை கொடுக்குறவங்க அவங்களால தனிப்பட்ட எங்க வேணா வேலை செய்யலாமா? வேலை ஒண்ணு உங்களுக்கு வேலை செய்யறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? அதான் வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? எங்க வேலை செஞ்சா தான் போய் தெரியும் என்ன சொல்றாங்களோ இல்லை அதான் அதுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து திரும்ப அவருடைய இதில் தான் நீங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க. மலையில நாங்கள் தனி மலையில தான் செய்கிறோம். போய் செஞ்சா தான் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு வானாங்கிறாங்களோ என்னன்னு தெரியல. நாங்கள் வேலைக்கு போகல. சரி, உங்களுக்கு அந்த அடிபட்ட அந்த அடிச்ச காயங்கள் ஏதாவது இருக்குதா? அது காட்டலாம். மறைஞ்சு போச்சுங்க. 2 பேரும் மறைஞ்சு இருந்துச்சு. தேரத்தை போய் லைட்டாக காயிட்டுங்க பாப்பா. என்னதான் மாத்திரை மருந்து டீச்சரெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்துக்கிறோம். நாங்கள் முடியுமா? நீங்கள் இந்த அரசியல் கட்சியிலேருந்து நீங்கள் எதுபாலான ஒரு இதை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுபாலான ஒரு எங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கணும். அது வந்து இந்த மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல அடிச்சது, இந்த இடத்துல அடிச்சு பாரு இன்னும் வேகமாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே ரத்தம் கடைஞ்சி இப்போ தான் அப்படியே கரைஞ்சிருக்கு. இந்த ரத்தம் பாரு புள்ளி விளையாடுலாம். இந்த இடத்துல அடிச்சது இந்த முதுகுல இந்த தோல் ஒரு காய் இருக்கும்போது இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதுதான் ரொம்ப 4 நாள் பெட்டில் இருந்தோம். பிரச்சனை. இந்த எலும்பு வந்து இந்த சதை விளங்கிச்சான். காயம் அவ்வளோண்ணா காயம் இல்லை, நல்லா உள்ளடி தான். உள்ளடி மறைஞ்சு போச்சு. இப்படி இருந்துங்க. அப்படி வேலை செஞ்சா மேலே பூரா பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒரு 10 நாள் ஓகேங்க. அவங்க சொல்கிறத பண்ணிவிடுங்க. மூச்சு இப்போ அரசியல் கட்சி இது மூலமா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்கணும்னா வந்து இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கொடுமை எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயும் நடக்கக்கூடாது. அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதுலையே கொடுக்கணும். கொடுத்தா தான் மற்றவங்க யாருமே இன்னும் இப்போ 1 வருஷம் இல்லை 10 வருஷமா 5 வருஷத்துக்குள்ள யாருமே அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த காரியத்தை. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா தான் இதுக்கு வந்து அவன் செஞ்ச தப்புக்கு ஒரு இதுன்னு வச்சுக்கா. ஆமாம். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா, இப்போது நீங்களும் கவுண்டருன்றீங்க, அவரும் கவுண்டர். இப்போது எப்படி இந்த ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு? ஏன்னா கவுண்டர்
இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு சண்டை சண்டை நடந்துச்சுன்னா அவர் ஒரு அகராதிங்க அந்த ஊர்ல ஒரு பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருவகரையிலேயே யாருமே அந்த மாதிரி கிடையாது. அவரு மட்டும்தான் செய்யறாரு. பண வசதிங்க, தனி பண வசதியில தானே செய்யறது. இப்ப எங்களால நாங்களாம் மற்ற பகுதியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஜாதியா இருப்பாங்க, அவங்க மேல வந்து அடக்குமுறைகள் வந்து இது போல வந்து தொடுக்கப்படும். நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இதா இருக்கீங்க. இப்படி ஒரே இதா இருந்தும் வந்து மனசாட்சி இல்லாம அந்த அளவுக்கு ஒரு மனிதன் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. அதனால நாங்க இதை கேட்கறோம். ஆமா, இது வந்து நானே கேட்கறேனே, நானே கேட்டேனே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒரு காட்டுத்தனமா ஒரு மிருகம் மாதிரி செய்யறானே. மிருகத்தனமா எல்லாம் இந்த மாதிரி காரியத்தை செய்யறான். மிருகம் கூட செய்யாது அந்த மாதிரி. மிருகத்தை கூட இப்பெல்லாம் மிருகம் கூட அதை சாப்பிடுச்சுனா கூட சாப்பிடாது. அந்த அளவு எல்லாம் இருக்குது இந்த காலத்துக்கட்டத்துல. அப்படி பண்றானே அந்த தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னு சொல்கிறீங்களே, அவர் வந்து தலித் அவர் தெரியலங்க. அவன் என்ன ஜாதி மலையில வந்து 2 நாள் கல் உடைச்சிட்டு துறையோட துறைக்கிட்ட உடைச்ச ஆள் ஒருத்தன் 10 ஆள் வச்சு ஒரு கல் உடைக்கிறான். அந்த ஆளுகிட்ட வேலை செஞ்சவன் தான் அவன். சாராய் கடைக்கு போகிற வெத்தராண்டு 3 நடுநாளுக்கு பழக்கமா தான் இருக்காது. அப்ப கூட கிடையாது. ஆனா இவர் மத்தபடிக்கு வேற யாரு பொருளோ யாரு பூபதி அம்மாள் அவர் பேரு வெள்ளையன். மற்றபடிக்கு வந்து நாங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க, வேற எந்த பொருளோ எங்க மேல ஒரு திருட்டோ. சரி, உங்க பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க பசங்க எத்தனை பேர்? 3 பசங்க, 2 பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் வந்து ஒரு பையன். என்ன படிக்கிறாங்க? பெரிய பெரிய குழந்தை யாரு? பெரிய பொண்ணு. எங்க பொண்ணு கட்டி 18 வயசு ஆகுது. அப்புறம் செகண்ட் பையன் என்ன படிக்கிறான்? 11 வயசு 4வது படிக்கிறான். அவன் ஊர்லயே இருக்கிறாங்க. நாத்தனா வீட்டில் இந்த ஊர்ல அவன் படிக்க பிடிக்கலையான். திருவாகரிலேயே பிடிக்கலாமா எனக்கு பசங்க பசங்க அப்படின்னு திருவாகரில் இருக்கிற பசங்க ஆம்பளைங்க தான்னா பசங்களும் இந்த மாதிரி ஒரு சனத்துங்களும் நமக்கு வராங்களே, இந்த இடத்துல இருந்து வருதுங்களன்னு ஒரு அனுசரியா இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால எங்க பையனுக்கு இந்த ஊர்ல பிடிக்கவே மாட்டேங்குது. படிக்கவே அவன் வந்து அங்க போய் டெய்லி ஒரு 4 தவறாகவும் பள்ளிக்கூடம் கரெக்டா போவான். இங்க போனா சண்டை பண்ணிட்டு பசங்க அடிக்குதுன்னு தான் வருவான். ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு பசங்க மிரட்டுவான். நாங்க அதே மாரி தான் இதுவும் பள்ளிக்கூடமே போக மாட்டேங்குது. பசங்களே பயப்படுதுன்னா போறாங்க. சரி, வேற ஏதாவது கேள்வி? சரிங்க. இனிமேல் வந்து இது போல நடக்கக்கூடாதுன்றது வந்து நீங்க யாருக்குமே உங்களுக்கு நடந்த இது வந்து இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்படணுன்றது வந்து உங்களுடைய பதில். ஆமா, எங்களுக்கு வந்துங்க இப்ப என்ன வந்து நான் என்னைக்கா இருந்தாலும் 2 வைத்தி அடிச்சு கொல்லாத விட மாட்டேன். 2 வைத்தி அடிச்சு கொல்லாத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். நாங்க செத்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க செத்தாலும் பரவாயில்ல வந்து எங்களை அடிச்சு கொல்லிட்டோம். ஆனா அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஏன்னா என் கண்ணு எதிரிலேயே அந்த மாதிரி நடந்திருக்குது. யாருக்குமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவனுக்கு கொடுக்குற தண்டனை நடக்கவே கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு நினைப்போடு நினச்சி பார்க்கக்கூடாது யாருமே. அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் கொடுக்கணும் அவனுக்கு. சரிங்க. இது வரைக்கும் பேசுறது கூட முடியலங்க. அந்த மாதிரி சூழ்நிலை என் கண்ணு எதிரிலேயே வச்சு தானே. ரொம்ப சொன்னதுக்கு ரொம்ப பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. மேற்கொண்டு நாங்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போவோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படித்தான் மிரட்டிக்கிறேன். என்ன ஒன்றா எங்களுக்கு ஆதாரம் இல்லைங்க இந்த இடத்துல. ஒரு ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாத இவ்வளோ நலவுங்கிறோம். இப்போ எங்களுக்கு ரேஷன் கார்டு, எங்கள் பொண்ணுக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு ஊரில் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்குது எங்களுக்கே இல்லை. அப்புறம் அதுக்கு நாங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியும். கட்சி ஒரு முத்துக்குமார் எங்கள் உசுருக்குமே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத அளவுக்கு தான் இன்னமும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வந்து போகிறீங்க வரீங்களா, எங்கள் மாமா கூட அன்றைக்கி போய்க்கிறார் டீ கடையில் சொல்லிருக்கிறாங்க. அவங்க இன்னும் 2 வைத்தியம் எங்களை ஒரு வழி பண்ணாத விடத்தல்றா நீங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ மட்டும் என்னடா பண்ணிட்டீங்க, உங்களால் என்னடா பண்ண முடியும், இருக்குது இருங்கடா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களா. அதை வந்து சொல்லி இருக்கிறாங்க எங்கள் மாமா நேற்று. சரி, மேற்கொண்டு நாளைக்கு நான் ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்குவோம். சரி, நீங்கள் வருவீங்களா ஆர்ப்பாட்டத்தில்? சரி, காலைல ஒரு 10 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க. வண்டி எடுத்துன்னு வருவாங்க. அப்படிங்களா? அந்த ஒரு 4 பேர் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துன்னு. சரி, அதனால சேலம் போயிட்டாரு. முக்கியமான ஆள் சேலம்.